Hello, my dear students and parents. Welcome back to my Future YouTube channel. Now, Professor Sonia Devi, a certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. இந்த வீடியோல நம்ம டிப்ளமோ கோர்சஸ்க்கும் certified degree கோர்சஸ்க்கும் எப்போ round 1, round 2, round 3 கவுன்சிலிங் நடந்துச்சு, எந்த டேட்ல நடந்துச்சு, என்ன கட் ஆஃப்ல வந்து இவங்க உள்ள போனாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இதுல தெளிவா பார்க்க போறோம். அதே மாதிரி நான் வந்து இனி தொடர்ந்து இந்த மாதிரி கம்பேரிஷன் வீடியோவும் போடுவோம். இதனால உங்களுக்கு எப்போ நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்க, ஒவ்வொரு ரவுண்டும் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற எல்லா தெளிவான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸு இது வரைக்கும் நான் பேராமெடிக்கல், டிஜிஎன்எம் கோர்ஸ், அடுத்தது ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ், போஸ்ட் பேச்சுலரேட் கோர்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் யாராச்சும் அந்த ரவுண்டு கம்பேரிசன் பார்க்கலன்னா போய் பாட்டுவாங்க. அதன் பிரகாரமா இப்போ வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி நான் போடுறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப்பும் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து டிப்ளமோ அண்ட் சர்டிஃபைட் டிகிரி கோர்சஸ். ஏஹெச்எஸ் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபைட் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், ஏஹெச்எஸ் அதர் டிப்ளமோ சர்டிஃபிகேட், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் 4 கோர்ஸுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகியிருந்தது. அது நீங்க எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிகிரி கோர்சஸ்க்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனும், ஃபார்ம் டிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தனியாகவும், டிஜிஎன்எம் கோர்ஸ்க்கு ஆன்லைன் தனியாகவும், டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு ஆன்லைன் தனியாகவும் அப்ளை பண்ணியிருந்தோம். இது இப்போ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே இப்போ க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ நம்மளுக்கு 2025ல ஸ்பெஷல் கேட்டகரிஸுக்கு தனியாகவும், டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, அதர் டிப்ளமோ, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ், இந்த 4 கேட்டகரியும் ஒரே கவுன்சிலிங்காக நடந்தது. ஸோ ஆனால் டிஜிஎன்எம் கோர்ஸ் வந்து தனியாக நடந்துச்சு. ஆனால் இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து ஒரு கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் 2025ல இந்த கோர்ஸ்க்கு இல்லை, ஆனால் இந்த இயர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரவுண்ட் 1ல எப்போ வந்து இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அண்ட் அதர் டிப்ளமோ மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 25/8 ஆகஸ்ட் 25, 2025ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கும் இந்த டைம் பீரியட்ல தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வரும். அப்படியே இருந்தாலும் 5 or 6 days தான் வந்து வராம போகும். ஆனா இந்த ரேஞ்சில தான் வரும். 25ங்கிறது வந்து ஆகஸ்ட் 25ங்கிறது வந்து ஒரு 5 days இருந்ததுன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ் வரும், ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் வராது. ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி எல்லாம் இந்த இருக்கிற எல்லா கோர்ஸ்க்கும் இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 25 to 27ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்பவே முடிச்சிட்டாங்க. அப்ப 3 days பண்ணிருக்காங்க. அடுத்து எப்ப ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா 1 day விட்டுட்டு 29லயே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 29ல இருந்து 29 ஆகஸ்ட்ல இருந்து 10/9 வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு 11-12 days வந்து இது கொடுத்துருக்காங்க. போய் டவுன்லோட்மெண்ட் ப்ரொவிஷனல் ஆர்டர் எடுத்துட்டு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணிடணும். ஸோ யாரெல்லாம் இந்த ரவுண்ட் 1ல கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணலையோ அந்த இதை வந்து எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவர்மெண்ட் சீட்டை வந்து ரவுண்ட் 2 கொடுத்துருவாங்க. ஸோ இதுல தெளிவா இருந்துக்குங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எடுத்து இந்த டைம் பீரியட்ல போய் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கு தான் நான் இப்பவே சொல்றேன், ஃபீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு அந்த 3000 ஃபீஸ் தான், அது பே பண்ணா போதும். அந்த மாதிரி ஆனா ரவுண்ட் 2ல எல்லாம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பவே ஃபீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல எத்தனை ரேங்க் வந்தாங்கன்னா 0012 2345 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசியில வந்து ஜாயின் பண்ணாங்க. 97.67ல இருந்து 39.83 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து இதுல ஜாயின் பண்ணாங்க. இதுல இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லாமே டோட்டலா இதுல வந்து யாரெல்லாம் அதிக மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த கவர்மெண்ட் சீட்டை ஃபில் பண்றாங்களோ அவங்க போயிருவாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறவங்கள அடுத்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்துருவாங்க. அதனால என்னன்னா நீங்க இப்பவே வந்து உங்களோட கசிக்கு ஏத்த கவர்மெண்ட் சீட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. அது இருக்கிறவங்க கவர்மெண்ட் சீட் தான் ஃபில் பண்ண முடியும். நான் சொல்றது ரவுண்ட் 2ல. ஓகே, கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் சீட்டை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிருங்க. ஃபார்மசிக்குன்னு கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் சீட்டுமே ஃபில் பண்ணிருங்க. அதே மாதிரி ஆப்டோமெட்ரிக்குன்னு கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் சீட்டுமே ஃபில் பண்ணிருங்க. அவங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க 2025ல 12480.
ஓகே, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரியில 1 to 480 ஜெனரல் ரேங்க் இருக்கிறவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு பாயிண்ட்ல இருந்து கட் ஆஃப் வந்து கொடுத்திருக்காங்க சீட் 91.43 to 40 வரைக்கும். அதே அதர் டிப்ளமோ கோர்சஸ் வந்து 1 to 5091 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 97.25 to 39.75 இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் கோர்ஸ் 1 to 287 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் போட்டிருக்காங்க. 90.20 to 35 வரைக்கும் அந்த கோர்ஸ்ல கட் ஆஃபா இருந்திருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1ல இதில் இருந்து யாரெல்லாம் டாப் மார்க்ஸ் மிட் மார்க்ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் ஆயிரும். ஸோ ரவுண்ட் 2ல அதே இதுதான் 1 to 2345 அதே ரேங்க் தான் மார்க் தான். ஸோ யாரெல்லாம் ரவுண்ட் 1க்கு போயிட்டு ரவுண்ட் 1ல பிடிக்காம டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் ரவுண்ட் 2க்கு வருவாங்க. அவங்களுக்கு எப்ப நடந்தது? ஸோ இந்த இடத்துல எப்ப முடிஞ்சது? 29/8 முடிஞ்சுதா? போய் ஜாயின் பண்ணிடணும். 10/9 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. 10/9க்குள்ள போய் ஜாயின் பண்ணிடணும். இங்க எப்ப பண்ணாங்க? 24/9. ஸோ 14 days கழிச்சு ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, இந்த எல்லா கோர்சஸ்க்குமே மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 2ல இருந்து பாருங்களேன், இது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இந்த 3 கோர்ஸ் மட்டும்தான் வரும். டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, அதர் டிப்ளமோ. இது எல்லாமே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இருக்கு. அதை மட்டும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 14 days டிஃபரன்ஸ்ல வருது. மற்றதெல்லாம் அதே சேம் தான். எப்போ வந்து உங்களை ஜாயின் பண்ண சொல்றாங்க? 29/9/25. ரிப்போர்ட்டிங் டேட் வந்து ரிசல்ட் எப்ப கொடுத்துறாங்க? 29. ஸோ 24ல இருந்து 27 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் 4 days ஆகும். 1 day விட்டுட்டு 29 வந்து ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ 29ல அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு 7க்குள்ள வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணணும். ஓகே, அதே ஜெனரல் ரேங்க் தான் 1 to 2345. அதே 97.67 to 39.83. இது டோட்டலா கொடுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் யார் யாருக்கு ரவுண்ட் 1 கிடைச்சது, யாரெல்லாம் ரவுண்ட் 2ல மூவ் ஆனாங்க அப்படின்னு தெரிய வரும். இது டோட்டலா கொடுத்துட்டாங்க ரேங்க் லிஸ்ட்ல. அந்த சீட்டு வந்து ஃபில் ஆன உடனே மிச்சம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரவுண்ட் 2க்கு வந்துருவாங்க. அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்றேன், ரவுண்ட் 1ல யாராச்சும் கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணலாம், அந்த கவர்மெண்ட் சீட்டும் ரவுண்ட் 2ல வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க, மேம் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் போக விருப்பம் இல்லை, நான் ரவுண்ட் 2 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான் போகணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் டைரக்டா ரவுண்ட் 2 போலாமா? தாராளமா போலாம். ரவுண்ட் 2 நீங்க டைரக்டா போலாம். ரவுண்ட் 1 நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. சோ ஒருவேளை ரவுண்ட் 1ல அப்ளை பண்ணிட்டு மேம் எனக்கு ரவுண்ட் 2 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான் வேணும், எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருச்சு, என்ன பண்றது அப்படின்னும் கேக்குறீங்க. அந்த கவர்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு அவங்ககிட்ட போய் நான் ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லினாலும், இல்ல நீங்க போகாம விட்டுட்டீங்கனாலோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சீட் வந்து ரவுண்ட் 2க்கு வந்துடும். ஓகே, இதுதான் ரூல்ஸுங்க. ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரவுண்ட் 3 எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இது 7/10/2025 முடிச்சிட்டாங்க. ரவுண்ட் 3 வந்து 24/11 கிட்டத்தட்ட 25 days எடுத்திருக்காங்க. 24/11 7/10ல இது பண்ணாங்க. அந்த மந்த் ஃபுல்லா நெக்ஸ்ட் மந்த் வந்து 24/11 தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்ப முடிக்கிறாங்க? அதே 4 days டைம். 1/12ங்கிறது அப்போ வந்து டிசம்பர் 1ங்கிறப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறாங்க. டிசம்பர் 7க்குள்ள போய் ஜாயின் பண்ணும். ஸோ இந்த டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவுக்கு 7 டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு மீறி போனா இந்த இயர் வந்து டிசம்பர் 2nd வீக் வரைக்கும் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, அதர் டிப்ளமோ கோர்சஸ் எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்னோட டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு இம்மிடியட்டா வரும். நீங்க அது மூலியமா இம்மிடியட்டா ஆக்ஷனும் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.